இந்த நேரத்திற்கான முக்கிய செய்தி, விசாரணைக்காக சென்றவர் குறித்த செய்தி மிக முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. இளைஞர் பலியாகி இருக்கிறார். இது குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டம் அண்ணா நகரில் விசாரணைக்காக சென்ற இளைஞர் தினேஷ்குமார் வாய்க்காலில் விழுந்து உயிரிழந்ததாக காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்றி பிரேத பரிசோதனை முடித்து இளைஞரின் உடலை ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவு என்ற தகவலும் வந்திருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் பல்வேறு தகவல்களுடன் இணைகிறார். சிவகுமார், விசாரணைக்கு சென்ற தினேஷ்குமார் என்ற இளைஞர் பலியாகி இருக்கிறார். மதுரை மாவட்டம் அண்ணா நகரில் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தரப்பு தகவல்களை தரலாம். உங்களுக்கான நேரம் சிவகுமார். மதுரை மாநகரி சேர்ந்த செல்வகுமார் அப்படிங்கிறவர் இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில ஒரு மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருக்காரு. அதுல மதுரை அண்ணா நகர் பகுதியை சேர்ந்த இளைஞர் தினேஷ்குமார், இவர் நேற்று காலை அண்ணா நகர் காவல் ஆய்வாளர் பிளவர் ஷீலா உள்ளிட்ட காவலர்கள் தினேஷை வீட்டுக்கு வழக்கு விசாரணைக்கு அழைத்து சென்றதாகவும், இந்நிலையில அண்ணா நகர் பகுதியில் உள்ள கண்மாய் ஒன்றில் அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. அண்ணா நகர் காவல் ஆய்வாளர் பிளவர் ஷீலா அப்படிங்கிறவங்க தனது மகனை விசாரணைக்கு அழைத்து சென்று அடித்து கொன்றதாக உறவினர்கள் நேற்று குற்றம் சாட்டி நேற்று காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். தினேஷ்குமார் உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனையில தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது, மதுரை ராஜாஜி மருத்துவமனையில. நிலையில இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றணும், அதே மாதிரி காவல் ஆய்வாளர் மீது பட்டியலின வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும், பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும், பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை கிடைக்கணும், அதே மாதிரி காவல் நிலையத்தின் சிசிடிவி காட்சிகள் பாதுகாக்க வேண்டும், இந்த வழக்கை மனித உரிமை ஆணையம் கண்காணிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளோட இந்த மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த மனுவானது நீதிபதிகள் அனிதா சுமன், சுமரேஷ் பாபு ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்ததுங்க. மனுதாரர் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொன்னாங்கன்னா, அண்ணா நகர் காவல் நிலைய ஆய்வாளர் பிளவர் ஷீலா மீது ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளனனும், உயர்நீதிமன்றம் பல்வேறு கண்டனங்களை இந்த காவல் ஆய்வாளருக்கு தெரிவித்துள்ளதனும், தொடர்ந்து பட்டியலின சமூகத்தினர் மீது காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்பட்டு வருவதாகவும், எனவே இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றணும், சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு குடும்பத்தினருக்கு இடைக்கால நிவாரணம் உடனடியாக வழங்க உத்தரவு பிறப்பிக்கணும்னு வாதிட்டாங்க. அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் செந்தில்குமார் ஆஜராகி, இது காவல் நிலைய இறப்பு இல்லை, விசாரணைக்கு பின் வெளியே செல்லும்போது இது போன்ற அசம்பாவிதங்கள் நடைபெற்றுள்ளது, விசாரணை முதல் கட்டத்தில் இருக்கிறதால இது குறித்து பதிலளிக்க மனு அதாவது கால அவகாசம் வேணும் அப்படின்னு வாதிட்டாரு. அப்போது நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, அண்ணா நகர் காவல் நிலையத்தில் சிசிடிவி கேமராக்கள் முறையாக செயல்படுறதான்னு கேள்வி எழுப்பினாங்க. மேலும் இந்த காவல் நிலைய ஆய்வாளர் மீது ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் உள்ள நிலையில இந்த வழக்கை சம்பந்தப்பட்ட காவல் நிலைய விசாரணை செய்தால் எவ்வாறு நீதி கிடைக்கும்னு கேள்வி எழுப்பினாரு. எனவே இந்த வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி புலனாய்வு விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்க நீதிபதிகள், இறந்து போன இளைஞர் தினேஷ்குமாரோட உடல் உச்சநீதிமன்ற உத்தரவுகளின்படி உடனடியாக பிரேத பரிசோதனை செய்து உறவினத்தை வழங்கணும்னு சொல்லி உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை தற்போதைக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க. மோகன்ராஜ், நன்றி. உங்கள் விரிவான தகவலுக்கு நன்றி சிவகுமார்.